வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனமான காடாம்பரி கின்னிக்கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இனங்கள் உருவாக்கப்பட்டது இரட்டை தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இனங்கள்னு சொல்லலாம். அதாவது இறைச்சி மற்றும் முட்டைக்காக. ஆனால் இந்த இனங்களை மூன்றாவது விதமாக அந்த குஞ்சுகளை விற்பனை செஞ்சோ லாபம் ஈட்டலாங்க. கின்னி கோழிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறவங்களோட எண்ணிக்கைக்கு குறைவாக தாங்க இருக்குன்னே சொல்லலாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கோழிகளோட இந்த கின்னி கோழிகள் வளர்க்கும் போது நிறையா வகையான அட்வான்டேஜ் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விஷப்பூச்சிகள், அதுக்கப்புறம் இந்த பூரான்கள், அப்புறம் சின்ன சின்ன பாம்புகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த கின்னி கோழிகள் அகற்றிடணும்னு சொல்லலாங்க. அது போக வெளியாட்கள் யாராவது வந்தாங்கன்னா இது கொடுக்கக்கூடிய சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்கும். அதனாலேயே இந்த இனங்கள் பண்ணைகளுக்கு மட்டுமே ஏற்ற இனங்கள்னு சொல்லலாம். அதாவது வீடுகளில் வளர்க்க முடியாது, பண்ணைகள் போன்ற பெரிய இடங்களில் மட்டுமே வளர்க்க முடியும்னு சொல்லலாங்க. இந்த இனங்களோட இறைச்சியில் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் புரதமோ குறைந்த லெவலான கொழுப்புகளோ இருக்கனால இந்த இனங்களுக்கான டிமாண்ட் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கின்னி கோழிகளில் நிறையா வகையான சிறப்புகளை புரிந்துக்கிட்டு நம்ம மத்திய அரசால் நிறையா வகையான விஷயங்களை மாற்றி உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இனம் தாங்க இந்த காடாம்பரி கின்னி கோழி இனங்கள். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 2 இனங்களை சேர்த்து உருவாக்குனாங்க. அதை பற்றி எதிர்காலத்தில் நம்ம பார்ப்போம். இந்த இனங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போங்க. இது வெறும் ஒரு 5 வாரங்கள்லேயே 500லேருந்து 550 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை. ஒரு 12 வாரங்கள்லேயே பார்த்திங்கன்னா 950லேருந்து 1 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே இந்த இனங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுது. குறைந்த நாட்கள்லேயே அதிக லெவலில் வருவாய் ஈட்டுறதுக்கு இது ஒரு ஏற்ற இனங்கள்னால இந்த இனங்களை வளர்க்குறவங்களோட எண்ணிக்கையே கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. சரி, அவங்க முட்டை எந்த லெவலுக்கு தரோன்னா, முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 230லேருந்து 250 நாளில் முட்டையிட ஆரம்பிக்கோங்க. முட்டை ஒரு 100 முட்டையிலேருந்து 120 முட்டை வரைக்கும் வருஷத்துக்கு தரக்கூடிய தன்மை கொண்டது. முட்டைகளோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 38லேருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளை போல கொஞ்சம் பழுப்பு மற்றும் வெள்ளை கலந்து இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இந்த காணொலி வாயிலாக இந்த காடாம்பரி கின்னி கோழிகளை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.